ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து 5 மினிட்ஸ் ஜிகே கொஷின்ஸில் வந்து செகண்ட் இயரில் வந்து இருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னதுனா, அரேபியரோட சிந்து படையெடுப்பு எப்போ அப்படின்னு எடுத்துட்டோம்னா 712 அந்த காலகட்டத்தில். ஓகேவா? அரேபியரோட சிந்து படையெடுப்பு எப்போ அப்படின்னா 712 பீரியடில். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட், டெல்லியை ஆண்ட முதல் முஸ்லீம் பெண் வந்து யார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரசியா சுல்தான் அப்படிங்கிறவங்க தான் டெல்லி ஆண்ட முதல் முஸ்லீம் பெண். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அக்பர் அவையில் இருந்த இசைஞானி யார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அக்பர் அவையில் இருந்த இசைஞானி யார் அப்படின்னு எடுத்துட்டோம் தான்சேன் அப்படிங்கிறவங்க. ஓகேவா? அக்பர் அவையில் இருந்த இசைஞானி யாரு? தான்சேன். ஓகே. ஷெர்ஷா தோற்றுவித்த வம்சம். ஷெர்ஷா வந்து எந்த வம்சத்தை தோற்றுவித்திருப்பாங்க அப்படின்னு எடுத்துட்டோம் சூர் வம்சம் அப்படிங்கிற வம்சத்தை வந்து தோற்றுவித்திருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் குரு தேஜ் பகதூர். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு தேஜ் பகதூர் அப்படின்னு ஒருத்தர். குரு தேஜ் பகதூர். அந்த குரு தேஜ் பகதூரை கொன்றவங்க யார் அப்படின்னு எடுத்துட்டோம் அவுரங்கசீப் தான் வந்து கொண்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மயில் சிம்மாசனம் இருக்கும்ல, அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்த கடைசி முகலாய பேரரசர் யார் அப்படின்னு எடுத்தா 2ஆம் பகதூர் ஷா. ஓகேவா? 2ஆம் பகதூர் ஷா தான் மயில் சிம்மாசனத்தில் அமர்ந்த கடைசி முகலாய பேரரசர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு எடுத்தா அங்காடி சீர்திருத்தம் பண்ணது யாரு? அலாவுதீன் கில்ஜி தான் அங்காடி சீர்திருத்தம் பண்ணியிருப்பாங்க. பக்ஷார் போர் எப்போ வந்துச்சு அப்படின்னு எடுத்தா 1764 அந்த பீரியடில் பக்ஷார் போர் வந்திருக்கும். ஓகே. அக்பர் வந்து பிறந்த இடம், அக்பர் எந்த இடத்துல பிறந்திருப்பார் அப்படின்னு எடுத்தா அமரக்கோட்டை அப்படிங்கிற பிளேஸில் வந்து பிறந்திருப்பாங்க. ஓகே. சர்தேஸ் முகி என்பது என்ன அப்படின்னு எடுத்தா அது வந்து ஒரு வரி. ஓகே. சர்தேஸ் முகி அப்படிங்கிறது ஒரு வரி. நீதிமணி அமைத்த முகலாய அரசர் யார் அப்படின்னு எடுத்தா ஜஹாங்கீர். ஓகேவா? ஜஹாங்கீர் தான் வந்து நீதிமணியை வந்து அமைச்சிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு எடுத்தா அக்பர். அக்பர் தான் வந்து மன்சப்தாரி முறையை வந்து அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பானிபட் போர் பற்றி பார்க்குறோம். பானிபட் போர் வந்து ஃபஸ்ட்டு பானிபட் போர், செகண்டு, தேர்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எப்போ எந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்தா 1526. ஓகேவா? 1526 வந்து ஃபஸ்ட்டு பானிபட் போர். செகண்ட் பானிபட் போர் எப்போ அப்படின்னு எடுத்தா 1556. ஓகே. தேர்டு பானிபட் போர் எப்போ அப்படின்னா 1761. ஓகே. முகமது பின் துக்ளக் அறிமுகப்படுத்திய புதிய நாணயம் பேர் என்ன அப்படின்னா செம்பு நாணயம். ஓகேவா? முகமது பின் துக்ளக் அறிமுகப்படுத்திய புதிய நாணயம் எந்த நாணயம் அப்படின்னு செம்பு நாணயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. தேங்க்யூ.